சின்னம் கிடைக்கப் பெற்றதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம். சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வியூகத்தை வகுத்திருக்க வேண்டும். தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. எலக்ஷன் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க. அது துவங்கிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் மோடியினுடைய வருகைக்கு முன், மோடி வருகை தந்ததற்கு பின் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலமடைந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பலனை கொடுக்கும் என்றே நான் நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கன்சாலிடேட்டட் ஓட் பேங்காக இருக்கிற அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடைந்திருந்ததற்கு காரணம் அதில் ஏற்பட்ட பல்வேறு பிரிவுகள் தான். அதுல மேஜர் பார்ட்ட கொண்டு வந்து இப்ப சேர்த்திருக்கிறாங்க பிஜேபியினுடைய தயவுல, டிடிவி தினகரன். இந்த மேஜர் பார்ட் வந்து சேர்ந்ததற்கு பிறகு அதிமுக கொஞ்சம் பலம் பெற்றிருக்கு. இப்ப போட்டி யாருக்கு இடையில் என்று சொன்னால், அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலாக மாறி இருக்கிறது. அதற்கு முன்பு தாவேகா வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிருமோ அப்படிங்கிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டு களத்துல பேசப்பட்டது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதை நம்ம மறுத்துவிடவே முடியாது. அவர் திமுகவை நோக்கி தன்னுடைய விமர்சன கணைகளை தொடுத்து கொண்டே இருந்தார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு தான் எய்ம் பண்ணணும். அப்பதான் தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் எடுக்க முடியும். நான் செகண்ட் ரேங்க்கு தான் எய்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க 10th ரேங்க்கு போயிடுவீங்க. இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று. அதனால அவர் வந்து நம்பர் 1க்கு முயற்சி செய்து குறி வைத்திருந்தார். நம்பர் 2 அல்லது நம்பர் 3 வருவோம் என்று அவர் எதிர்பார்த்தார். இப்போ அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆனது விஜய்க்கு ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கிறது. அந்த பதட்டம் தான் அதிமுகவை விமர்சிக்க வைத்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப கூட நேரடியாக அதிமுகவை நோக்கி விமர்சனம் வைக்க முடியாமல் தடுமாறுகிறார். அதற்கு காரணம் பிஜேபி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எந்த அழுத்தத்துக்கும் ஆட்பட மாட்டேன். மிரட்னா அஞ்சி நடுங்குகிற ஆளா நான் என்று சினிமா படத்தில் வசனம் மூஞ்ச பார்த்தா பேசுவதை அப்படியே போல் பேசுகிறார். என் முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு கேக்குறாரு. ஆமா, முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. ஆனா அதுக்கு முன்பு நீங்க பேசி இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னன்னா, ஒரு சாதாரண பட ரிலீஸ் சார் அது. இப்ப ஜனநாயகனுக்கு ஏற்பட்டிருப்பதை போன்ற நெருக்கடி எல்லாம் இல்ல. டைம் டு லீடுன்ற ஒரே வார்த்தை அந்த அம்மையாரை ஏதோ காயப்படுத்தியதாக அந்த அம்மையார் உணர்ந்தார். உடனடியாக அந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது போன்ற ஒரு தோரணை தமிழ்நாடு முழுமைக்கும் வந்ததற்கு பிறகு, இவர் கொடநாடு பங்களாவுக்கு போய், கொடநாடு பங்களாவுக்கு வெளியிலேயே வாட்ச்மேன் உள்ளார இருக்கிறார். இவர் வெளியில காத்திருந்தார். விடிய விடிய உட்கார்ந்திருந்தார். அதை அவரே பல நேரங்களில் பேசி இருக்கிறார். பல சந்தர்ப்பத்தில். இந்த காணொளி ஒன்று கூட எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது. அம்மா அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கிறேன். ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று பவ்யமாக அவர் பேசிய காணொளி இப்போதும் காண கிடைக்கிறது. நேற்றைக்கு கூட என்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே நான் அதை பதிந்திருந்தேன். அப்ப அந்த குரல் யாருடைய குரல்? விஜயினுடைய குரல் இல்லையா? அப்ப அஞ்சி நடுங்கவில்லையா விஜய்? இப்ப கூட பாருங்களேன், சென்சார் போர்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்க. சென்சார் போர்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்கன்றத கூட விஜயால நேரடியாக சொல்ல முடியலையே. நான் ஏற்கனவே லிபர்ட்டிக்கே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். விஜயினுடைய ரசிகர்களுக்கு வழக்கமாக இருக்கிற அந்த போராட்ட குணத்தை கூட இந்த முறை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தலைமையிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் எங்கேயும் பிரச்சனை பண்ணாதீங்க, யாரையும் விமர்சிக்காதீங்க, சமூக வலைதளங்கள்ல தப்பா எழுதாதீங்க. இது வந்து ஜனநாயகன் படம் என்பது முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆனது. இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் இவ்வளவு பயம்? எதற்காக இவ்வளவு பதட்டம்? யாரை கண்டு அஞ்சுகிறார்? நேற்றைக்கு அஞ்சவில்லை என்று பேசுகிறார். ஆனால் உண்மையிலேயே அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தானே பேசாமல் இருப்பது. ஒரு மௌனத்தின் குரல் என்பது எதனை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், தனக்கு இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தும். அதுதான் மௌனம். நீங்க ஜனநாயகனுக்காக பேச வேண்டாம். உங்களுக்கு எங்கிருந்து நெருக்கடி வந்திருக்கிறது? சிபிஐ விசாரணையில என்ன நீங்க பேசுனீங்க? அதையாவது நேத்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கணும்ல. அவங்க ஒரு பதட்டத்தோடு தானே உங்களை சந்திக்க வந்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய நெருக்கடியை நீங்கள் சந்தித்து விட்டதாக கட்சி கருதுகிறது. சென்னையிலேயே விசாரித்திருக்க முடியும் இல்லையா? சிபிஐனுடைய அலுவலகம் சென்னையில இல்லையா? சென்னையிலேயே விசாரிக்க வேண்டிய உங்களை டெல்லிக்கு வரவழைத்ததினுடைய நோக்கம் என்னன்னு உங்க கட்சிக்காரன் கேட்கறான். நாங்க கேட்கல. கட்சிக்காரனுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப ஏன் டெல்லிக்கு நீங்க போனீங்க? அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நான் டெல்லிக்கு வர முடியாது. நான் ஒரு உச்ச நட்சத்திரம். நான் ஒரு கட்சியினுடைய தலைவர். எனக்கு தேர்தல் பணிகள் இருக்கு. ஆனா நான் டெல்லியில ஆஜராக முடியாது. சென்னையிலேயே எனக்கு ஆஜராவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் முறையிட முடியும் தானே? அதற்கான வாய்ப்பு இருக்கு தானே? ஆனா நீங்க அந்த வாய்ப்பை தேடவே இல்லையே. ஏன் தேடல? அப்ப எதன் வெளிப்பாடாக நீங்கள் டெல்லிக்கு போனீங்க? இப்ப இப்படி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் கட்சிக்காரன் கிட்ட இருக்குல்ல.
இதுக்காவது ஆன்சர் பண்ணாரா விஜய்னா அதுக்கும் பதிலே சொல்லல அவரு. அதற்கும் பதில் சொல்லாம ஒரு மௌனத்தையே இந்த விவகாரத்துல கடைபிடிக்க நேத்து சிபிஐ விசாரணை குறித்து எங்காவது பேசினாரா? இப்ப எனக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழுது. நீங்க நான் அடக்குமுறைக்கு அஞ்சுகிற ஆளா? இந்த முகத்தை பார்த்தால் அப்படி தெரியுதான்னு கேக்குறீங்கல்ல. எந்த அடக்குமுறைக்கு நீங்க அஞ்சுறீங்கன்னு யாரு உங்கள பார்த்து சொன்னது? அதையாவது சொல்லுங்க சார். வெறுமனே அடக்குமுறைக்கு நான் அஞ்சுற ஆளான்னா, அப்ப அடக்குமுறை வருதுன்னு தானே பொருள். இல்ல அடக்குமுறை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பொருள். இப்ப இதுல எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? அடக்குமுறை வரும்னு எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? இல்ல அடக்குமுறை வந்துருச்சு. அத நான் இப்படி வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்துறீங்களா? அப்ப எங்கிருந்து அடக்குமுறை வந்தது? உங்க கட்சிக்காரனுக்கு கூட நீங்க கிளியர் பிக்சர் கொடுக்கலையே. ஒரு குழப்பத்தின் மூலமாகவே நீங்கள் நேற்றைக்கு அந்த மேடையை நிறைவு செய்து விட்டு வந்தீர்கள். முழுக்க முழுக்க விஜய் அதிமுகவை கண்டு அச்சத்திலே இருக்கிறார். அதிமுக பலம் பெற்றதை விஜயால் ஏற்க முடியல. அதிமுகவினுடைய வாக்குகள் தன் பக்கம் வரும்னு தான் எம்ஜிஆர் டிராமாலாம் நடத்தினார். செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு டிராமா பண்ணதும் அதிமுகவினுடைய வாக்குகள் தனக்கு வரும் தான். 2 விஷயத்துல விஜய் தோல்வியை தழுவி இருக்கிறார். அதிமுகவை வீக் பண்ணி அந்த வாக்கு வங்கிகளை தன்மையப்படுத்த முடியும் என்று நினைத்தது முதலில் தவறு என்பது இந்த மோடியினுடைய வருகைக்கு பிறகு அவர் உணர்ந்திருக்கக்கூடிய செய்தி. இன்னொன்று, அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் தன் பக்கம் வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். கடை விதித்தார் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள். அது போலத்தான் அவருடைய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் முடிவை அறிவிக்கல. ஆனா விஜய் தரப்புக்கு சாதகமாக அது இருக்கும்னு நான் கருதல. வைத்திலிங்கம் திமுகவுல போய் சேர்ந்தாரு. அப்ப இவர் பக்கம் யார் வருவா? செங்கோட்டையின் மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வியை தழுவிச்சே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? உங்களை ஒருவர் கூட நம்பலையே சார். ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட நம்பலையே. அதிருப்தியாளர்கள், அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் உங்க பக்கம் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்ததும் நடக்கலையா? அப்போ 2 இடங்களில் அதிமுகவிடம் தோல்வியை தழுவி இருக்கிறார் விஜய். அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைக்கு மேடையிலே வெளிப்பட்டது. மொத்தத்தில் விஜய் நேற்று அந்த மேடையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் இல்லை. விஜய்க்கு அரசியல் வியூகங்களை வகுக்கிற, தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கிற அந்த வல்லமையும் இல்லை, அது குறித்த சிந்தனையும் இல்லை என்பதை நேற்றைக்கு அந்த மேடை பட்டவர்த்தனமாக உணர்த்தியது. குறிப்பா இப்ப அதிமுக விஜயுடைய அந்த உரைக்கு பதிலடி குடுத்திருக்கிறாங்க. திமுகவை விட அதிக அளவுல, அதாவது பிளாக் டிக்கெட் வித்துட்டு காசு சம்பாதிச்ச நீங்கலாம் ஊழல் பத்தி பேசலாமா? கரூர்ல நீங்க அந்த உயிரிழப்புக்கு காரணமா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதற்கு நீங்களும் ஒரு பொறுப்புன்னு சொல்லி திமுக கொடுக்காத பதிலடிகள்லாம் இன்றைக்கு விஜயை நோக்கி அதிமுக வீசுறத நம்ம பார்க்கிறோம். இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய விமர்சனத்தை. இல்ல, அதிமுக தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி விட்டது என்று நான் பார்க்கிறேன். அதிமுகவினுடைய பாணியே இதுதான். திமுக நயத்தகு நாகரிகத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்துகிற இயக்கம். அச்சுறுத்துகிற கருத்துக்களை எப்போதும் திமுக வெளிப்படுத்தாது. அது ஜனநாயக வழியில் வந்திருக்கிற பேரியக்கம். அதனால அதனுடைய கருத்துக்கள் எப்போதுமே அதற்குண்டான அதே துணியிலேயே இருக்கும், கொள்கை சார்ந்து இருக்கும். அதிமுக அப்படி இல்ல. விஜய்க்கு பல செய்திகள் தெரியாது சார். ஆனா நம்ம நினைவூட்ட விரும்புறோம். என்னன்னா, விஜய்னே சொல்லல அதிமுக, பனையூர் பண்ணையார். இல்ல. அது என்னன்னா, அதிமுகவுக்கு என்று ஒரு பாணி இருக்கு. அந்த பாணியை நேரடியாக களத்தில் எதிர்கொண்டவர் ஆளுநராக இருந்த சென்னாரெட்டி. சென்னாரெட்டி ஆளுநர். அவருக்கு ஒரு பேரலல் கவர்னன்ஸ் ரன் பண்ண முடியும்னு காட்டினாரு. ஆனா அந்த அம்மையார் அத எந்த அளவுக்கு கடிவாளம் போட முடியுமோ அந்த அளவுக்கு கடிவாளம் போட்டாங்க. வரம்பு மீறி கடிவாளத்தை போட்டார்கள். அது வேறு. ஆனா சென்னாரெட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, அதிமுகவுல கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அது ரொம்ப பெருசு. ஆளுநருக்கு உண்டான மாண்பை கூட கடைபிடிக்காமல் ஒரு பனிஷ்மெண்ட்டை அதிமுகவினர் கொடுத்தாங்க. எங்க கட்சி, எங்க பொதுச் செயலாளர் நீ சீண்டி பார்த்தா இதுதான் உனக்கு தமிழ்நாட்டுல நிலைமைன்னு. சுப்பிரமணிய சாமிக்கு நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல். அதன் பிறகு ரொம்ப முக்கியமான செய்தி, சந்திரலேகா ஐஏஎஸ் முகத்தில் திராவகம் வீசியது இருக்குல்ல, இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதிமுக இப்படித்தான் எதிர்கொள்ளும். இவ்வளவு நாள் அதிமுக ஒரு சைலண்ட் மோட்ல இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அதிமுக ரொம்ப வீக்கா இருந்துச்சு. நான் அதனாலதான் சொன்னேன், மோடியினுடைய வருகைக்கு முன், மோடியினுடைய வருகைக்கு பின்னு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி இருக்குன்னு சொன்னேன்ல. நான் தமிழ்நாடுன்னு பொத்தாம் பொதுவாக சொன்னேன். மொத்தமாக அதிமுகவினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்கிறது உண்மைதான், மறுக்கவே முடியாது. அதனாலதான் சொன்னேன், ஒரு மேஜர் பார்ட்டை கொண்டு வந்து அதிமுகவில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதிமுக பலம் அடைந்ததற்கு பிறகு அதிமுக பழைய நிலைக்கு திரும்புது அப்படிங்கறத அவர்களுடைய அறிக்கை உணர்த்துது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் மறந்துடவே கூடாது. அதிமுக எழுப்பி இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் இது நாள் வரை எதை கேட்டார்களோ அதைத்தான் அதிமுக கேட்டிருக்கு. அதிமுக ஏதோ தன்னுடைய சுய லாபத்துக்காக கேட்டதாக நீங்க கருதிடக்கூடாது.
பனையூர் பண்ணையார் என்று சொன்னதிலிருந்து வழக்குக்காக பயந்து 72 நாட்கள் பனையூருக்குள் ஒளிந்து கொண்டிருந்தீர்கள் என்கிற உங்கள் மீது வைத்திருக்கிற விமர்சனம் எதையாவது மறுதலிக்க முடியுமா விஜய்? எதையாவது இல்ல இது அரசியல் காரணத்துக்காக எங்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப அழகா கேட்டாங்களே அதிமுக தரப்பிலிருந்து. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்கிற மனநிலை கொஞ்சம் கூட உங்களிடத்துல இல்லைன்னு சொன்னாங்களே. இன்றைக்கு நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது சார். 41 உயிர்கள் பலியாகி இருக்கு. அது குறித்த கவலை கிஞ்சித்தாவது விஜய்க்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா? கிளிசரின் படிந்த கண்களோடு நீங்கள் எப்போதுமே வெளிப்படுகிறீர்களே. உங்களுக்கு உயிரினுடைய மாண்பு என்ன? உயிரினுடைய மதிப்பீடு என்ன? நீங்களா எல்லா ஜீவராசிகளுக்குமான இயக்கத்தை நடத்த போகிறவர். அவங்க பிளாக் டிக்கெட்னாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக அதை உள்வாங்கிக்கிறேன். அதிமுக தரப்பு சொன்னதை. வரி ஏய்ப்பு செய்தவர் விஜய். நீங்க வாங்கின காருக்கு வரி கட்டாம வரி ஏய்ப்பு செய்து நீதிமன்றம் ஒரு நெருக்கடி தந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய நெருக்கடி தாழாமல் வரி கட்டி அதன் பிறகு அந்த வழக்கிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொண்டீர்கள். நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிரானவராக இருக்க முடியும்? அதிகாரமே கையில் இல்லாத போதே வரி ஏய்ப்பு செய்தவராச்சா நீங்க? அப்ப அதிமுக எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் விஜய் நிச்சயமாக பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அவதூறுகளை அள்ளி வீச போறாரா? அல்லது அதிமுகவை நேர்மறையாக எதிர்கொள்ள போறாரா? ஆனா இப்போ எப்படின்னா விஜய் இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப களம் எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கடுமையான போட்டி. அதிமுக அதில் முன்னேறி செல்கிறது என்பது நேற்றைக்கு அதிமுக விடுத்திருக்கிற அறிக்கைகள், கடுமையான விமர்சனங்கள் சாட்சி பகிர்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.